ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்தார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து களமாட போறாரு. அது பட்டியல் வெளியேற்றம் வந்து ஒரு சிலர் ப்ராமிஸ் பண்ணி இன்னும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அது நடத்தி கொடுக்கப்படலைன்னு சொல்லும்போது பட்டியல் வெளியேற்றம் ஏன் இன்னும் டிலே ஆகுதுங்கிறதுல தேனியில் வந்து ஒரு பெரிய மாநாடை நாம் தமிழர் சார்பாட்டு அது பண்ணுறாரு. பிரியன் இதெல்லாம் பேச மாட்டார். காரணம் ஒரு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு சீமான் மேலே இருக்குது. ஸோ அவர்கிட்ட பேசுவாருன்னு நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. நான் பேசுறது உண்மையா பொய்யான்னு நீ முடிவு பண்ணு. சீமான் இதெல்லாம் எடுத்திருக்கிறாரா இல்லையான்னு பாரு. அதை ஏன் நீ கில்லிங் சைலன்ஸ் பண்ற? அதுதான் என்னோட கேள்வி. நீ கில்லிங் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன ஏன் குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? This video is sponsored by Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. PSM Hyundai, Mylapore, Chennai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Blackmagic cameras. Vanakkam and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher Times of Republic. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் குழுமம் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார் ஹவ் யூ சார்? ஃபைன் நவீன். சார் ஸ்ட்ரைட்டாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் சார். சார் தற்போது அண்ணன் சீமான் அவருடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டிகளை சீமான் உறுதியாக இருக்கிறாரு. கல்லுக்கானவனா விவசாயிகள் வருமானம் கல் மூலமாக பெருகும். அது பிராமண சமுதாய விவசாயி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி, முஸ்லீம் விவசாயி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி, கல்லை அனுமதிப்பதன் மூலமாக அவருக்கு விவசாய வருமானம் பெருகும்னு அவர் களத்துக்குள்ளே வராரு. பிராண்டி விஸ்கிக்கான ஆட்கள் திமுகவும் அதிமுகவும்னு பிராண்டி விஸ்கியா திராவிட கட்சிகளா நாம் தமிழரா, பிராண்டி விஸ்கியா கல்லான்னு அவர் இதை பண்ணுறாரு. கல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளதுன்னு பலரும் சொல்கிற மாதிரி இல்லை. அது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அட்டவணை பிரிவு மக்கள் எல்லாருமே மறையாரம் தொழில சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மறைமேறும் அதை தாண்டி விவசாய வருமானம், அது முத்திரையர் விவசாயினாலும் சரி, மரவர் விவசாயினாலும் சரி, கள்ளர் விவசாயினாலும் சரி, உடையார் விவசாயினாலும் சரி, வண்ணார் விவசாயினாலும் சரி, நாவிதர் விவசாயினாலும் சரி, பறையர் விவசாயினாலும் சரி, தேவேந்திரகுல வேளாளர் விவசாயினாலும் சரி, எந்த சமூக விவசாயினாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ள விவசாய வருமானத்தோட ஒரு 50% பனை தென்னையில் கல்லறக்க அனுமதி கொடுத்தா அது கிடைக்கும்னு நான் 26 ஆட்சி அமைச்சு அதெல்லாம் செய்து கொடுப்பேன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கல்லுக்கு நீங்கள் வாக்களிங்க, நான் உங்களை விவசாய வருமானத்தை பெருக்கி காட்டுறேன்னு அவர் முன்னெடுத்து 2026 களமாட போகிறார். அடுத்தபடியாக தடையை மீறி மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகளை பற்றிட்டு போய் அதை பண்ண போகிறாரு. அதில் தம்பி எனக்கு அதை ஒரு பதிவு போட்டிருக்கிறான். ஒரு தம்பி ஒருத்தன், அவன் பேரையை பதிவு பண்ணுறது முறையாக இருக்குங்கிறக்காக நான் பதிவு பண்ணுறேன். வெற்றி வீரன் யாதவ்னு ஒரு பையன், அவன் ஆடு மாடு அது கீதாரி அந்த மாட்டோட அதெல்லாம் சொல்லி வெற்றி வீரன் யாதவ்னு ஒரு பையன் போட்டிருக்கான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதை சீமான் முன்னெடுக்க போகிறாரு. அதாவது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஆடு மாடுகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு இவரே போய் ஒரு ஆடு மாடு மேய்ப்போராட்டு அதை பண்ணி அந்த ஆடு மாடு மேய்க்கும் தொழில் செய்யக்கூடிய, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லை, எல்லா சமூகங்களும் பண்ணுறாங்க. முத்தரையர் பண்ணுறாங்க, ஆடு மாடு நாடார் மேய்க்கிறாங்க, மரவர் மேய்க்கிறாங்க. இதெல்லாம் குறிப்பாக ஒரு சில சமூகங்கள் வாத்து மேய்க்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு சில மதங்கள் ஆடு மேய்க்கிறது இதாக இருக்கும், ஒரு சில சமூகங்கள் வந்து மாடு மேய்க்கிறது இதாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்த் இந்தியன் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து குஜ்ஜார் போன்றவங்க வந்து எரும மாடு மேய்க்கிறது இதில் இருப்பாங்க, யாதவ் போன்றவங்க வந்து பசுமாடு மேய்க்கல இருப்பாங்க. என்றாலும் இவங்களும் எரும மாடு மேய்ப்பாங்க, அவங்களும் பசுமாடு மேய்ப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வருமானம் தொழில் வாழ்வியல்னு தான் அதை எடுத்துகிட்டு போனோம். அந்த இடத்துல இன்னைக்கு ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான ஒரு இதுவும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்கிறார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து களமாட போகிறார். அது பட்டியல் வெளியேற்றம் வந்து ஒரு சிலர் ப்ராமிஸ் பண்ணி இன்னும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அது நடத்தி கொடுக்கப்படலைன்னு சொல்லும்போது பட்டியல் வெளியேற்றம் ஏன் இன்னும் டிலே ஆகுதுங்கிறதுல தேனியில் வந்து ஒரு பெரிய மாநாடை நாம் தமிழர் சார்பாட்டு அது பண்ணுறாரு. இப்போ தேவேந்திரகுல வேளாளரோட பட்டியல் வெளியேற்றத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிட்டாங்க. 2ஆம் தேதி அந்த மாநாட்டை இது பண்ணுறாங்க. எப்படி பண்ணணும், என்ன விதம் பண்ணணும், அதில் என்ன பண்ணுங்கிறதையும் அவர் முன்னெடுக்கிறாரு. ஸோ திமுக அதிமுக எடுக்காத இஷ்யூகளை முன்னெடுத்து தான் அவர் போகிறாரு. திமுக அதிமுகலேருந்து மாறுபட்டவனு தான் போகிறாரு. திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதி மங்கலம் அதுக்குள்ளே தடை மீறி நான் கோயிலுக்குள்ளே நுழைவுன்னு அனௌன்ஸ் பண்ணார்.
பஞ்சம நல மீட்பு அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. பறையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. பிரியன் இதெல்லாம் பேச மாட்டார். காரணம் அவர் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு சீமான் மேலே இருக்குது. ஸோ அவர்கிட்ட பேசுவாருன்னு நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. நான் பேசுகிறது உண்மையா பொய்யான்னு நீ முடிவு பண்ணு. சீமான் இதெல்லாம் எடுத்திருக்கிறாரா இல்லையான்னு பாரு. அதை ஏன் நீ கில்லிங் சைலன்ஸ் பண்ணுற? அதுதான் என்னோட கேள்வி. நீ கில்லிங் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன ஏன் குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? சார் பெரியார் அவரோட விஷயத்த வந்து திரு சீமான் அவர் கையில் எடுத்தார். ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் சொல்லிட்டாங்க ஓட்டு வந்து கவுண்டிங்கே தப்புன்னு சொல்லிட்டு. திரு ரவீந்திர சாமி அவர்கள் கூறியது போல் முக்கியமான 3 நிகழ்வுகள் தேவைப்பட்ட நிகழ்வுகளை கையில் இப்போ எடுத்திருக்காரு. 2026 தேர்தலுக்கான யுக்தியாக அதை பார்க்கலாமா? இதனால் ஓட் பர்சன்டேஜுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பெரிய அளவில் சீமான் வளருவார். நான் கேட்கும்போதே நம்பிக்கை இருக்கிறான்னு கேட்டேன். உறுதியாக நம்பிக்கை இருக்குன்னா, உங்கள் அண்ணன் அண்ணா ஜெயிக்க மாட்டான், உங்கள் தம்பி அண்ணா ஜெயிக்க மாட்டான், பிரபார மகன் ஜெயிக்க மாட்டான், அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஜெயிப்பார்னா நான் ஏன்னா ஜெயிக்க மாட்டேன், பிரபலகுமார் மகந்தா கோஸ்வாமி அந்த மாணவர்கள் வந்து அஸ்ஸாமில் ஜெயிப்பார்னா நான் ஏன் ஜெயிக்க மாட்டேன், என்டிஆர் ஜெயிப்பார்னா நான் ஏன் ஜெயிக்க மாட்டேன்னு அஸ்ஸாம், டெல்லி, ஆந்திராவை கருத்தில் கொண்டு நானும் உறுதியாக வெல்வங்கிறதுல நம்பிக்கையோடு அவர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் கூட்டணி, கள்ள கூட்டணி, போலி கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணியை மக்கள் புறந்தள்ளிடுவாங்க. தனிச்சு போட்டியோட 214க்கும் நான் 5வது முறை தனிச்சு போட்டிடுறதுனால முழு நம்பிக்கையோட மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களிப்பாங்கன்னு அவர் உறுதியாக நம்புகிறார். ஒரு முக்கிய ஒரு தலைவர் வந்து அவருடைய ஒரு எம்எல்ஏ மூலமாக நான் என்னோட சிஷியனை சிஎம்மாக சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லும்போது, இல்லையா ஐயாட்ட சொல்லிடுங்க, நான் 234 இந்த தடவை கேண்டிடேட் போடுறதாட்டி என் தம்பிமார்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் உறுதிப்பட சொல்லிட்டேன். அந்த என்னோட நம்பகத்தன்மை தான் என்னோட முதல் பலம். ஸோ 234 இந்த தடவை நான் கண்டஸ்ட் பண்ணத்தான் போகிறேங்கிறத தெளிவுபட சொல்லிட்டார். யார் என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுது சார். சார் இந்த டைம் ஸ்டாக் ஷோ நம்ம கண்டினியூஸாக பண்ணியிருக்கோம், பாட்காஸ்ட் ஷோ. இதில் ஒரு 2 செக்மெண்ட்டை வந்து இப்போதைக்கு புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஸ்டோரி பை ரவீந்திரன் துரைசாமி. உங்கள்கிட்ட ஒரு புகைப்படத்தை காமிப்பேன், அதில் தங்களோட கருத்து என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரீல்ஸ் ரீப்ளக் பை ரவீந்திர துரைசாமி. சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்க ரீல்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் காமிப்பேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லலாம். முதல் முறையாக இந்த ஃபோட்டோ நீங்கள் சன்ரைஸ் ஓகே. திமுகவில் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. ஏன்னா கலைஞர் திமுக எப்போ கைப்பற்றினார்னா, எம்ஜிஆர் வெளியே போனதுமே குமரியானந்தம் சொன்னார் நெடுஞ்செழியனை, எம்ஜிஆர் போன பிறகு மீதி இருக்கிறதெல்லாம் திமுக கலைஞர் தான், மீதி யார் போனாலும் அவங்க கைப்பை தான் கூட போகணும். அப்போ நெடுஞ்செழியன் ஒரு கைப்பை தான் போகும், நிழல் கூட நெடுஞ்செழியனுக்கு போகாதுங்கிற கருத்தை குமரியானந்தம் சொன்னார். அப்படி குமரியானந்தம் சொன்னாலும் கூட வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற வன்னியர்களும் இவர் ஆசை தம்பி போன்ற நாடாரும் பெரிய அளவுக்கு கலைஞர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிலரின் மறைவுகள், சிலர் கட்சியை விட்டு போனது, வைகோட ரிவோல்ட்டு, இதெல்லாம் போகும்போது வைகோ போன பிறகு முழுக்க வீரபாண்டி அவரும் ஆஃப் ஆகிட்டார். செஞ்சியார், மதுராந்த ஆறுமுகம், வீரபாண்டியாரை கலைஞர் காம்ப்ரமைஸ் பண்ணார், உண்மையை சொல்லணும் நம்ம. அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அதற்கு பிறகு ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை. திமுகனா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தானே ஆயிட்டு. அதுலேயும் அழகிரி ஒரு போட்டியை கொடுத்தாரு. அது வந்து கலைஞரை எதிர்த்து அவர் கட்சியை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டாலினை பொறுத்த அளவில் கலைஞர் பிடிச்ச கட்சியில் கலைஞரை கேள்வி கேட்கறதுக்கு பலர் இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் பிடிச்ச திமுகவில் ஸ்டாலினை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சிலர் கருத்து குரல்களாட்டு கலைஞர் காலத்து திமுகவுக்கும் அண்ணா காலத்து திமுகவுக்கும் ஸ்டாலின் காலத்து திமுகவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு கருத்து குரல்களாக பலரும் இருக்கிறாங்க. அந்த வித்தியாசம் தெரிஞ்சவனுக்கு உண்மை நிலைமை என்னன்னு புரியும். நான் அந்த வித்தியாசம் தெரிஞ்சவன். ஸ்டாலினுக்கு எதிரான எல்லாருமே முடிஞ்சு போன பிறகு ஸ்டாலின் கையில் வந்த கட்சி திமுக. அதற்கும் அண்ணாவின் திமுகவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அண்ணாவின் திமுகவில் கலைஞரே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார் அண்ணாவுக்கு எதிராக. அண்ணாவின் திமுகவில் எம்ஜிஆர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார் அண்ணாவுக்கு எதிராக. கலைஞருக்கு திமுகவில் ஆசை தம்பி, வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவங்கலாம் சிறிய அளவில் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. ஸ்டாலினுக்கு திமுக முழுக்க ஸ்டாலினுக்கு திமுக இல்லை. இதில் என்ன இருக்குது? இந்த அடிப்படை உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சும்மா ஏதோ சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் தப்பு இல்லை, அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த திமுகவுக்கும் இந்த திமுகவோட வித்தியாசத்தை நுணுக்கமாக பார்த்தா தெரியும். அந்த புகைப்படத்தில் அடுத்து உதயநிதி. அப்போ நீங்கள் தான் ஜாதிய வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு அந்த வாரிசே பிடிச்சாச்சப்பா, அதுக்கப்புறம் ஏன் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். முட்டாள்தனமாக பேசிட்டு நீ அப்படி தான் பேசிகிட்டு இருப்ப.
அதுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லாமல் ஜெயித்துட்டு தானே இருக்காங்க. எப்பா நீயே பேசிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு பேசுறியான்னு கேட்குறேன் நான். இசைவாளர்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்கு? புரியுது சார். எடப்பாடி பழனிசாமி 2 ஜாதி கட்சி ஆயிட்டாருன்னு எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்கு. வெள்ளாள கவுண்டர் அல்லாதவங்களாம் எடப்பாடி எதுக்குறாங்க, வன்னியர் அல்லாதவங்களாம் எடப்பாடி எதுக்குறாங்க. காமராஜருக்கு சார்காசம் சொன்னது மாதிரி 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாடார் வந்துட்டாருன்னு போது நாடார் எதிர்ப்புகள் இருந்தது காமராஜுக்கு. அதுவும் தீக்காவிலிருந்து வந்த நாடார்கள்லாம் காமராஜ் வாழ்கன்னு காங்கிரஸ்காரன் சொன்னதுக்கு பிள்ளை இவன் காமராஜ் நாடார் வாழ்கன்னு சொல்லும்போது மக்கள் எரிச்சல் அடைஞ்சாங்க, தேசபக்தியும் உள்ள ஆட்கள்லாம். அப்போ ஒரு காமராஜுக்கு ஒரு நாடார் எதிர்ப்பில் ஓட்டு வந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு, வன்னியர் எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. இசைவாளருக்கு என்னங்க எதிர்ப்பு ஓட்டு இருக்கு, பிராமணருக்கு என்னங்க எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. சும்மா தெரியாம ஜாலியா போட்டு இந்த கார்ட்டூனை போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருங்கப்பா, இதுல என்ன இருக்கு? ரைட் சார். நீ பேசலாம், அதனால ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. இசைவாளர்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் அல்லாத ஆட்ட எதிர்ப்பு இருக்கு, வெள்ளாள கவுண்டர் அல்லாத ஆட்ட எதிர்ப்பு இருக்கு. புரியுது சார். சார் இப்போ அடுத்து ரீப்ளக் பை ரவீந்திரன் துரைசாமி. சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? ஆமா. எங்கள்ட்டியா? ஆ. எங்கள்ட்ட இல்ல 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 கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. கடைசி வரைக்கும் இதுக்கு பதில் சொல்லல. இதைத்தான் சீமான் சொல்றாரு, டாக்டர் ஐயா சொன்னார். அதாவது எல்லாத்துக்கும் தரமான கல்வி வேணும், எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா இதையும் எக்யூப் பண்ணணும்னு டாக்டர் ஐயா சொன்னார். இப்போ சீமான் சொல்கிறாரு. இந்த கேள்வி என்னென்னா, பணம் உள்ளவங்கள்லாம் நீங்கள் கொள்கை ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் மற்ற ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாப்புல. ஏன்னா இது டிஸ்பேரிட்டி இருக்கிறது வரை அது இப்படி தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள ஒரு புரட்சிகரமான இது அமைஞ்சாதான் அது கரெக்டாக இருக்கும். அவரிடம் பதில் இருந்ததா சார்? இல்லை. அந்த இதற்கான பதில் என்னென்னா, அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிக்கு இணையாட்டு தரமாட்டு இருக்கணும். சீமான் கூட காலையில் பேசும்போது அதான் சொன்னாப்புல, அண்ணே நான் வந்துட்டோம்னா நான் ஒன்று ஐயா பாரிவேந்தரையோ ஐயா ஏசி சண்முகத்தையோ நம்ம குறுக்கணுக்க போகிறதில்ல. நம்ம ஐயாக்கள் தான் அவங்க, நம்ம ஆளுங்க தான் அவங்க. ஆனால் அவங்களோட கல்வி நிறுவனங்களுக்கு இணையான கல்வி நிறுவனங்களை நாம் கொண்டு நிறுத்திடுவோம். அரசு நிறுவனமும் தனியார் நிறுவனமும் போட்டி போடும், அதில் அரசு நிறுவனம் மேலே நிற்கும். அதுதான் சீமானின் அரசுன்னாரு. புரியுது சார். ஸோ அவங்ககிட்ட அதுக்கான பதில் இருக்காது, பதில் கொடுக்கவும் முடியாது. அடுத்த ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி அமைந்தால் தான் அதுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி வச்சுக்கலாமா சார்? இந்த கொள்கைகள் கொண்ட ஒரு ஆட்சி வந்தால் தான் இதுக்கு மாற்றம் வரும். பல விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.